ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகி வந்ததும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஜீரகமும் சேர்த்து பொரிய விடுங்க. இப்போது சின்ன வெங்காயம் நீட்டு வாக்கில் அரைஞ்சி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் நீட்டு வாக்கில் அரைஞ்ச பச்சை மிளகாயும் சேர்த்து கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அது நல்லா வதங்கி வரும்போது காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டு கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருக்கிற பருப்பை இதோடு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக குழம்பு வேணுன்றதுக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வேக வச்சு சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு கூடவே இதுக்கான ஃப்ளேவர் கொடுக்குற நெய்யும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி விட்டு இறக்குனிங்கன்னா இந்த ஸ்டைலில் குவிக்காக பண்ணக்கூடிய சூப்பர் டேஸ்டான பருப்பு கறி தயார்.